ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருப்பீங்க. இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, ரெஸ்ட்டில் இருப்பீங்க எல்லோரும். பிள்ளைங்களுக்கெல்லாம் மண்டே ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருங்க. முன்னாடி நடந்ததை மறந்துடுங்க. நாளைக்கு நடக்க போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைய பொழுதை ஹாப்பியாக செலவு பண்ணுங்கள். அதுதான் கிடைக்காத நமக்கு நேரம். இந்த அடுத்த நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சந்தோஷமாக கொண்டாடுறதும் துக்கமாக கொண்டாடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதை இழந்துடாதீங்கன்னு நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லுவேன். ஹாப்பினஸ் லைஃப்பில் முக்கியம். அடுத்த நிமிஷம் இது நடக்குமேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நேற்று நடந்தது நினச்சும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை என்ன அப்படி தான், கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்குவோம், கஷ்டத்தை மறந்துடுவோம் இல்லையா? அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அதில் ஏதோ இஸ்ரேல் ஜெயிச்சிட்டதா சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்ககிட்ட அதிகம் ஒன்றும் 2 நாட்டோடைய கான்டாக்ட் இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் பாதிப்பு இந்தியாவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம மக்கள் அங்கே இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும். அவங்க நம்ம இந்தியாவிலேருந்து அதுக்குண்டான சேஃபெல்லாம் அங்கே தூதரகம் இருக்கும். அந்தந்த நாட்டில் அவங்க சேஃபாக பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட எப்போவும் சொன்ன மாதிரி நம்ம இந்த கடவுளை வணங்குவோம். எந்த மக்களாக இருந்தாலும் என்ன, எம்மதமும் சம்பந்த மாதிரி எந்த மக்களும் நம் மக்கள் தான் இல்லையா? அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்காக சாமி கும்பிடும்போது அந்த நாட்டில் எல்லாம் சமாதானத்துக்கு வரணும். நம்மளும் கையெடுத்து கும்பிடுவோம். நானும் அதை செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.